திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. இதுகாரும் அத்தனை பேருக்கும் நன்றி சொன்ன நம்முடைய முத்துநடராஜன் ஐயா, சபரி டைமண்ட்ஸ் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், நல்ல செய்திகளை மக்களிடையே, நம்முடைய சமய உண்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற பெருமுயற்சி, வருடந்தோறும் இங்கே அந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி அடியார் பெருமக்களுக்கு நம்முடைய திருமுறை பெருமைகளை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதிலே அவர்கள் ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு செய்கின்ற அந்த திறத்தை அடியார்கள் மனமாற வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி, குறைவிலா நிறைவே குணக்குன்றே கூத்தனே குழைக்காது உடையானே உறவிலேன் உனை அன்றி மற்ற அடியேன் ஓர் பிழை பொறுத்தால் இழுக்காமோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாவடுதுறையிலே பெருமானை பார்த்து, சிறை வண்டார் பொழில் சூழ் திருவாரூர் செம்போனே திரு ஆவடு துறையுள் அரவணே அஞ்சலென்பாய் ஆர் எனக்கு உறவு அமரரியரே, ஆர் எனக்கு உறவு அமரரியரே என்று சாமி கேட்கிறேன். உறவிலேன், எனக்கு உறவு கிடையாது, உன்னை தவிர எனக்கு உறவு கிடையாது. இந்த உறவு என்று சொல்லுவது இந்த உடலுக்கு வருகிற உறவு, அது வரும் போகும், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால் உயிருக்கு இருக்கக்கூடிய உறவு அது என்றும் உண்டு. என்று இந்த உயிரை நீ ஆட்கொண்டு கேவலத்திலிருந்து சகலத்திற்கு கொண்டு வந்தாயோ, அந்த நாளிலிருந்து நீதான் எனக்கு உறவு. அப்பர் சுவாமியும் சொல்லுவார், ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று இந்த உறவு என்று சொல்லுவது. உறவிலேன், எனக்கு எந்த உறவும் கிடையாதுன்னார். அங்கே சங்கிலி நாச்சியார் இருக்கிறாங்க, இங்கே பரவநாச்சியார் இருக்கிறாங்க. ஆனால் சாமிகிட்ட என்ன சொல்லுகிறார்? உறவிலேன், உறவிலேன் உனை அன்றி உறவிலேன், உன்னை தவிர எனக்கு உறவு கிடையாது என்று சொல்லுகிறார். அப்போ என்ன அதுக்கு பொருள் என்று சொன்னால், இந்த உறவுகள் வினையால் வந்தவை. ஆனால் நமக்கு வினையால் வராத ஒரே உறவு, வினைகளை போக்க வல்ல உறவு, ஒரே உறவு சிவனுடைய உறவு தான். அது ஒன்றுதான் நம்முடைய வினைகளை போக்க வல்ல உறவு. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை விழிக்கிற பொழுது, குறைவிலா நிறைவே குணக்குன்றே, குறைவிலா நிறைவே என்று பெருமானை அழைக்கின்றார். நிறைவே என்று அழைப்பது, அதை குறைவிலா நிறைவே என்கின்றார். இந்த தலைப்பை இங்கே கொடுக்கிற பொழுதே ரொம்ப ஒரு அற்புதமாக நான் அதை உணர்ந்தேன். எப்படின்னு கேட்டால், முதல் நாள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், சரி, ஞானசம்பந்தர். அடுத்த நாள் இன்பமே எந்நாளும், சரி, திருநாவுக்கரசர். இப்போ 2 பேர் பாக்கி இருக்கிறாங்க. யார் யார்? சுந்தரரும் மாணிக்கவாசகரும். அப்போ சுந்தரருக்கு ஒரு தலைப்பு கொடுத்தால் மாணிக்கவாசகர் விடுபட்டு போவார், மாணிக்கவாசகருக்கு ஒரு தலைப்பு கொடுத்தால் சுந்தரர் விடுபட்டு போவார். எனவே சுந்தரரையும் மாணிக்கவாசகரையும் இணைந்து நினைக்க வேண்டும் என்கிற கருத்தினாலே தரப்பட்ட தலைப்புத்தான் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே
என்று மணிவாசகருடைய வாக்கும் அதிலே தான் அமைந்திருக்கிறது. எனவே சுந்தரரையும் மணிவாசகரையும் இணைந்து சிந்திக்கின்ற அற்புத அரங்கமாக இன்று அமைந்து போனது. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். அதாவது ஒரு துதி வச்சிருக்கிறார் திருவிளையாடல் புராணத்தில். மாணிக்கவாசகருக்கு ஒரு துதி செய்ய வேண்டும் என்று வச்சிருக்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது, மணிவாசகருடைய பெருமை சொல்லுகிற பொழுது, எழுதரு மறைகள் தேரா. அன்பர்களே, நம்ம பஸ்ஸு இப்போ மாறி இருக்கிறோம். அந்த சுந்தரர் வந்தோம், இப்போ சுந்தரர்லேருந்து இப்போ மாணிக்கவாசகர் பஸ்ஸில் ஏறிட்டோம். அதனால் தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். சுந்தரர் முடிஞ்சிட்டாருங்க, இப்போ மாணிக்கவாசகர். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல். 6 கால பூசை பண்ணாராம் மாணிக்கவாசகர். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்துக்கே தகராறு. நமக்கு ஒரு நாள் பூசை பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு வர உபத்திரவம் இருக்க பாருங்க. அந்த பூசை முடிக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ சிரமம். 6 காலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல். எல்லில்னா பகல், கங்குல்னா இரவு. பகலில் ஒரு 3 வேளை, ராத்திரி ஒரு 3 வேளை பூஜை பண்ணியிருக்கார். பகலில் 3 வேளை, ராத்திரி 3 வேளை சிவபூஜை. சரி, அப்படி சிவபூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவருக்கு நிறையா நேரம் கிடச்சிருக்கும் போல இருக்கு. அவருக்கு வேலை வெட்டி இருக்காதுன்னு முதலமைச்சர், பாண்டிய நாட்டு முதலமைச்சர், அவர் 6 கால பூஜை பண்ணும்போது, ஏன் சார் நம்ம ஒரு கால பூஜை பண்ணக்கூடாதா? ஒரு வேளைக்கு பூஜை பண்ணக்கூடாதா? நாம் ஒரு மலரை எடுத்து வச்சு ஒரு தேவாரத்தை சொல்லியோ ஒரு திருவாசகத்தை சொல்லியோ ஒரு போடலாமே. அதுக்கு இருக்கிற பலம் இருக்குது பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு 8 பூவை எடுத்து வச்சுக்கிட்டு, கஷ்டம் சார். 8 பூவு, ஒரு பூவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பூவையே 8 தடவை காட்டிக்கிட்டு, என்ன கோயிலில் அப்படி தான் பண்ணுறாரு. அர்ச்சனை பண்ணும்போது அவர் குருக்கள் என்ன பண்ணுறாரு இல்லையா, 4-5 பூ இருக்கும், அதையே எடுத்து பிள்ளையாருக்கு இப்படி 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 காட்டியிருப்பார். பிள்ளையாரும் இந்த இப்போ போட்டுருவார், இந்த இப்போ போட்டுருவார், இப்போ வரும் பூ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். கடைசி வரைக்கும் போட மாட்டார் இல்லையா. அப்போ இந்த ஒரு பூவை எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பூவை எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு போற்றி சொன்னால் என்ன பெருமைங்கிறீங்க நீங்கள்? அவ்வளோ பெருமையும் கிடைக்கும். பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பார்க்கு அருளும் அங்கனர். தெய்வச்சேக்கிழார் சொல்லுகிறார், யார் ஒருவர் மலர்களை எடுத்து சிவபெருமானுக்கு போற்றி சொல்லி அந்த மலரால் அவர்கள் துதி செய்கின்றார்களோ, தோத்திரம் சொல்லுகின்றார்களோ, அந்த தோத்திரம் சொல்லுகிறவர்களுக்கு பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பார்க்கு அருளும் அங்கனர். சேக்கிடார் வாக்கு பொய்யாகுமா? யார் ஒருவர் மலர்களை எடுத்து சிவபெருமானுக்கு முன்பாக நின்று போற்றி சொல்லணும். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கட்காரமுதம் ஆனாய் போற்றி, அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. நமக்காக போற்றி வச்சிருக்கிறார். திருத்தாண்டகம் போட்டு பண்ணி வச்சிருக்கார் சாமி. அல்லது ஒரு பாட்டு சொல்லலாம், ஒரு போற்றி இல்லை, 8 போற்றி சொல்லி நம்ம திருவாசகத்தில் வர சிவபுராணத்தில் சொல்லலாம். ஆனால் இறைவனுக்கு போற்றி என்று சொல்லுகிறவர்களுக்கு போகம் தருகிறார், ஞானம் தருகிறார், பொருள் தருகிறார் சிவபெருமான் என்று இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நாம் அது ரொம்ப செலவு ஆகிறதுன்னு நம்ம நினைக்க வேண்டியது அவசியம் இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சிவபெருமானுக்கு முன்பாக நின்று
ஒரே ஒரு தேவாரத்தையாவது சொல்ல வேண்டும், அதுதான் முக்கியம். நீங்கள் மலர் இருக்கோ இல்லையோ கூட பரவாயில்லை, நீங்கள் பாமலர் நீங்கள் சொல்லி இந்த பூமலர் இல்லை என்று சொன்னாலும் கூட பாமலராகவாவது தோத்திரம் சொல்ல வேண்டும். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்து என்றும். ஆறுகால பூசை பண்ணார் அவர், ஆறுகால பூசையும் அகத்தே பண்ணார், அதுதான் முக்கியம். அது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் சாமி செஞ்சாங்க. ஆறுகால பூசையும் அகத்தே, நின்ன இடத்துல உட்கார்ந்த இடத்துல அப்படியே பெருமானை உள்ளே நினைந்து அந்த சிவ பூசை. அந்த பூசை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒரு நுட்பத்தை சொல்லி தருகிறேன். நீங்கள் எந்த மூர்த்தத்தை எழுந்தருள பண்ணி பூசை செய்கிறீர்களோ, உங்களுக்கு எந்த மூர்த்தமாக வேண்டுமானால் இருக்கலாம், சிவலிங்கமாக இருக்கலாம், நடராஜராக இருக்கலாம், ஏதாவது ஒரு மூர்த்தத்தை எழுந்தருள பண்ணி நீங்கள் அதற்கு அந்த பூசையை செய்து கொண்டே வந்தால் அந்த பூசை உங்களுக்கு ஆன்மார்த்த மூர்த்தியான காரணத்தினாலே திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கிற மூர்த்தத்தை விட உங்களுக்கு இந்த மூர்த்தம் பலன் தருகிற பலமான மூர்த்தமாக அமைந்து போகும். நீங்கள் கோயிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிட்டா அந்த மூர்த்தத்துக்கு என்ன பலமோ அதை விட உங்கள் ஆன்மார்த்த மூர்த்தத்திற்கு பலம் அதிகம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உங்கள் உயிருக்குள்ளே எழுந்தருளி இருக்கிற பெருமானைத்தான் நீங்கள் எழுந்தருள பண்ணி பூசை செய்கிறீர்கள். அவ்வளவு சிறப்பு. இப்படி 6 கால பூசை பண்ணால் சாமி வராமல் என்னங்க பண்ணுவார்? நீங்கள் சொல்லுங்கள். லேசில் வந்துடுவார் சாமி. இவர் 6 கால பூஜை பண்ணால் அவர் வராமல் என்ன பண்ணுவார்? அவரே வந்தார், பெருமாளே தான் வந்தார். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுது அருகாலத்து என்றும். இந்த 6 கால பூசையிலேயே ரொம்ப முக்கியமான பூசை பகல் 12 மணிக்கு செய்கிற பூசை என்று நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே பேசப்படுகிறது. ஆனால் நமக்கு வாய்ப்பு அந்த 12 மணிக்கு செய்கிற பூசை வாய்ப்பு குறைவு. அந்த பகல் 12 மணிக்கு செய்கிற சிவபூசை தான் பூசைகளிலேயே மிகச்சிறந்த பூசை என்று சொல்லப்படுவது. அதுக்கு திருமூலரே சொல்லுகிறார், அகரம் 1000 செய்து முடிக்கிலன் சிகரம் 1000 அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயிலன் சிகரம் 1000 செய்து முடிக்கிலன் பகரும் ஞானி பகல் உன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. இந்த 12 மணிக்கு பகல் 12 மணிக்கு சாப்பிடுகிறவர்கள் அதுதான் பூசையாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் 12 மணிக்கு என்று சொன்னால், 12 மணிக்கு அவர்கள் உணவு உட்கொள்கிற பொழுது அந்த உணவு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மார்த்த மூர்த்திக்கு நிவேதனம், அது உள்ளே இருக்க சாமிக்கு நிவேதனமாக சாப்பிடுகிற பொழுது சாமி அங்கே இருக்கிறார். அந்த பகல் 12 மணிக்கு மட்டும் உச்சிக்கால் 12ங்கிற கணக்கு இல்லை, சூரியன் உச்சியிலே வருகிற பொழுது உடம்பின் நிழல் உடம்புக்குள்ளே ஒடுங்குமாறு ஆன்மாக்குள்ளே சிவம் ஒடுங்கி ஆன்மா சிவமாகவே நிற்கிற நேரம் பகல் 12 மணி. அதனால தான் அந்த நேரத்தில் ஞானிக்கு ஏன்னா ஞானி அதை உணர்ந்தவர், மற்றவர்கள் அதை உணர்வதில்லை. ஞானி உணர்ந்தவராக இருக்கிற காரணத்தினாலே அவருக்கு அந்த நேரத்திலே நாம் உணவு கொடுத்தால் அந்த உணவுக்கு நிகரில்லை என்று சொல்லுகிறார். இப்போ மணிவாசகரும் இப்படி 6 கால பூஜை பண்ணவர், அவருக்கு சுவாமி எழுந்தருளினார். இங்கே அதை சொல்லுகிறார் பரஞ்சோதியார், திருவிளையாடல் புராணம் செய்த பரஞ்சோதியார் சொல்லுகிறார், எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி. இப்போ பேர் சொல்லணும், இப்படி துளும்பு கண்ணீருள் மூழ்கி அவருக்கு பேர் சொல்லணும். வாத ஊரர்னு சொல்கிறதா, மாணிக்க வாசகர்னு சொல்கிறதா, என்ன பேர் சொல்கிறதுன்னு யோசித்தார். ஒரு பேர் சொன்னார் பரஞ்சோதியார், அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். மாணிக்க வாசகர்னு சொல்கிறதுக்கு நடுங்கிறார், பேர் சொல்கிறதுக்கு பயப்படுறார். வாத ஊரடிகள் புராணம் முழுக்கவே மாணிக்க வாசகருங்கிற பேரே வராது.
ஏன்னா கடவுள் மாமுனிவர் அவர் பேரை சொல்ல நடுங்கிறார். அதனால் கடைசி வரைக்கும் புராணம் முழுக்க மாணிக்கவாசகர்னு பேரே வராது. அந்த புராணம் முழுக்க இந்த பேர் சொல்ல நடுங்கிறார். இங்கேயும் பரஞ்சோதியார் பேர் சொல்ல நடுங்குகிறார். என்ன சொல்றதுன்னு பார்க்கிறார். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதர் காலத்தன்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி. என்ன பேர் போடலாம்? தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி. பேர் வந்துருச்சு. அழுது அடியடைந்த அன்பன். என்ன பேர் சொன்னாரு? அழுது அழுதே காரியம் சாதிச்ச ஒரே ஆளு மாணிக்கவாசகர் தான். அழுது அடியடைந்த அன்பன். சரி, இப்போ பரஞ்சோதியார் என்ன சொல்லணும்? அந்த மாணிக்கவாசகருக்கு நான் அடிமை சொல்லணுமில்ல, சொல்லணும். மாணிக்கவாசகருடைய அடியேன் அப்படின்னு சொல்லணுமில்ல. பரஞ்சோதியார் நடுங்கிறார். அழுது அடியடைந்த அன்பனுக்கு நான் அடியவனா? இல்லை. சிவபெருமானுக்கு அடியவன் என்று சொல்லுவதற்கே நடுங்குகிறோம். சிவபெருமானுடைய அடியவராக இருக்கக்கூடிய மணிவாசகருக்கு நான் அடியவன் அப்படின்னு சொல்லுகிறோம்னா அதுக்கு ஒரு தகுதி வேணுமே. இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னார்? அழுது அடியடைந்த அன்பனுக்கு அடியவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த அடியவர்களுக்கு நான் அடியவன்னார். என்ன ஒரு அந்த பணிவு பாருங்க. அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். அன்பனுக்கு அடிமை செய்வாம் இல்ல, அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் அப்படின்னார். அன்பர்களே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மணிவாசகருடைய வரலாறுல ஒரு பல்வேறு விதமான நமக்கு சந்தேகங்கள், ஐயங்கள், குழப்பங்கள் இருக்கு. உண்மை, நமக்கு திருவாசகம் கிடைத்த அளவிற்கு வரலாறு கிடைக்கல. உண்மை. சரி, அப்போ மணிவாசகருடைய வரலாறை நாம் எங்கிருந்து எடுக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரலாறுகள் 3 வரலாறுகள் கிடைத்திருக்கிறது. ஒன்று, பெரும்பற்ற புலியூர் நம்பி செய்த திருவிளையாடல் புராணம், அது 13ஆம் நூற்றாண்டு. அதுக்கு பிறகு கடவுள் மாமுனிவர் செய்த வாதவூர் அடிகள் புராணம், அது 2. 3வது ஒரு புராணம் 17ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதியார் செஞ்ச திருவிளையாடல் புராணம். இப்படி 3 புராணங்கள் இருக்கிற பொழுது மணிவாசகருடைய வரலாறை இந்த 3 புராணத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இந்த வாதவூர் அடிகள் புராணம் மட்டும்தான் மணிவாசகர் வரலாற்றை முழுமையாக பேசுகிறது. நீங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் என்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். வாதவூர் அடிகள் புராணம் மட்டும்தான் மணிவாசகருடைய வரலாற்றை முழுமையாக பேசுகிறது. பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல் புராணமும் பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய திருவிளையாடல் புராணமும், ஒன்று 13ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று 17ஆம் நூற்றாண்டு, 2 திருவிளையாடல் புராணத்திலையும் ஒரு திருவிளையாடலாகத்தான் அது பேசப்பட்டிருக்கிறது தவிர நூலின் மற்ற பகுதிகள் எல்லாம் வேறு வேறு. ஒரு இடத்துல பரி நரியான படலம் அதுன்னு வருகிற அந்த இடத்துல மட்டும் மணிவாசகருடைய வரலாறு வருகிறது. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நாம் உங்களிடம் ஒரு சிறு கேள்விகள் கேட்கிறேன். அந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். மணிவாசக பெருமானை துதி பாடி திருவாசகம் பாடியது நமக்கு தெரியும். அவர் நமக்கு பாடி கொடுத்தது தெரியும். பெருமான் அந்த வரலாற்றிலே குதிரை வாங்க போனார். அப்போ அவர் பெருமானை கண்டார். அங்கே பெருமான் அவருக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்திற்கு பிறகு அவர் அங்கே இருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரிகின்ற செய்திகள். இப்போ அதில் நம்ம இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்கிற பொழுது பல செய்திகள் அதில் தெளிவு பெற வேண்டி இருக்கிறது. அடியேன் ஒரு
7 ஆண்டுகளாக இந்த ஆய்வை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த 7 ஆண்டுகள் செய்த ஆய்வு என்ன என்று கேட்டால், மணிவாசக பெருமானுடைய வரலாற்றை ஏன் திருவாசகத்திலிருந்தே நாம் பெறக்கூடாது? திருவாசகம் என்ன வரலாறு மணிவாசகரை பற்றி நமக்கு தெளிவு சொல்லுகிறதோ அதையே நம்முடைய வரலாறாக நாம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உத்தியிலே மணிவாசகருடைய வாக்கை வைத்து கொண்டே நாம் அந்த திருவாசகம் முழுமையும் ஆய்வு செய்கிற பொழுது அவருடைய வரலாறு ஓரளவு நமக்கு கிடைக்கிறது. அந்த வரலாற்றை அடியேன் ஆய்வு செய்து மிக சமீபத்திலே 2 நாட்கள் கமல விநாயகர் சத்சங்கத்திலே இந்த திருவாசகத்தை வரலாற்று முறைப்படி ஓதினால் எப்படி இருக்கும் என்று அடியேன் 2 நாட்கள் அந்த நிகழ்வை செய்தேன். அதற்கு பெரியவர்களுடைய ஆதரவு மிகுந்த சிறப்பாக இருந்தது. இதுவரைக்கும் அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. 7500 பேருக்கு மேலே அதை பார்த்திருக்கிறார்கள் நம்முடைய சைவ அன்பர்கள் இப்போது வரைக்கும். அது இன்னும் போய்கொண்டு இருக்கிறது. சரி, அதை பற்றி இப்போ முழுமையாக இப்போ மணிவாசகரை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிற காரணத்தினாலே ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு இந்த கால இடைவெளிக்குள்ளே நான் முழுமையாக அதை பற்றி உங்களிடம் பேசுவதற்கு தருணம் இல்லை. நம்முடைய தலைப்பு குறைவிலா நிறைவே. இப்போ ஒரு பாட்டில் முழுக்க தண்ணி வச்சுருக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஒரு பாட்டில் முழுக்க தண்ணி. இப்போ இது என்னங்க, இப்போ நிறைவா இல்லையா? இது நிறைவு. இப்போ நிறைவு. இப்போ குறைவு. அப்போ எதுவுமே நிறைவு என்று சொல்லுகிற பொழுது நாம் சொல்லுகிற பொழுதுதான் நிறைவே தவிர அதற்கு பிறகு அதற்கு குறைவு வரும். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் குறைவுபடாமல் இருக்கக்கூடிய ஒரே நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பதிப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மட்டும்தான். இன்னைக்கு 100 பேருக்கு அருள் கொடுத்துட்டாருன்னா உடனே இன்னைக்கு 100 பேருக்கு அருள் கொடுத்தாச்சு, நோ ஸ்டாக்கு, 101வது ஆள் இனிமேல் நாளைக்கு வாங்க அருள் தருவேன்னு சொல்லுவாரா சிவபெருமான்? சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எத்தனை பேர் வந்தாலும் அருள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னு கேட்டால் அவர் குறைவிலா நிறைவு. குறைவிலா நிறைவு. அதனால தான் அவர் கொடுத்ததும் குறைவிலா நிறைவு. ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு பொற்கிழி கொடுத்தாரு பாருங்க. என்னங்க, 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரேன்னாரு. அந்த பொற்கிழியினுடைய சிறப்பு என்ன? என்னங்க ஐயா பழனிவேல் ராசிபுரம் சொல்லுங்க ஐயா. அது எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும். அதுதான் குறைவிலா நிறைவு. அதை தந்தவர் ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா அது கொடுத்தது யாருன்னு கேட்டால் சிவபெருமான். அவர் குறைவிலா நிறைவு. அதனால் அவர் தந்ததும் குறைவிலா நிறைவு தான். ஆகையினாலே குறைவிலா நிறைவே என்று சொல்லுகிறார் பெருமான். சரி, இப்போ பெருமான் குதிரை வாங்குவதற்காக அந்த பொருளை எடுத்து கொண்டு போகிறார். நல்லா கவனமாக கேட்கணும். குதிரை வாங்குவதற்காக பணம் எடுத்து கொண்டு போகிற பெருமான் தனியாக போயிருப்பாரா? நீங்கள் விறுவிறுன்னு பதில் சொன்னீங்கன்னா நான் விறுவிறுன்னு மேலே போவேன். தனியாக பணத்தை எடுத்துகிட்டு போவாரா? போக மாட்டார். கூட அதிகாரிகள், படை வீரர்கள் எல்லாரும் போவாங்க. நல்ல கவனமாக கேட்கணும். அந்த பொற்காசம் முழுக்க மணிவாசகர் கையில் தூக்கிட்டு போயிருப்பாரா? இல்லை தான் குதிரை மேலே வச்சிருப்பாரா? இல்லவே. யாரோ பின்னால் ஒரு அதிகாரி, ஒரு வீரன் அவங்க வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அவங்க தானே வச்சுருப்பாங்க. சாமி முன்னாடி போகிறார், குதிரையில் போகிறார். அவருடைய தலைமையின் கீழே அதிகாரிகள், வீரர்கள் அந்த பொற்காசுகளை எடுத்து போவதனாலே பாதுகாப்பு. இப்படி தானே போவாங்க. சரி, அப்படி போய்கொண்டே இருக்கிறார். போய்கொண்டே இருக்கிற பொழுது அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஒரு இடத்துல வருகிறது. எந்த இடம்னு தெரியாது. அந்த இடத்துக்கு பின்னால் திருப்பெருந்துறைன்னு பேர் வச்சது மணிவாசக பெருமான்.
அதுக்கு முதல்ல திருப்பெருந்துறைன்னு பேர் கிடையாது. அப்படி அங்கே வருகிறார். அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு, ஒரு வனம், அங்கே ஏதோ ஒரு ஈர்ப்பு, அங்கே போகிறார். அங்கே போனால் குருந்த மரத்துக்கு அடியிலே ஒருவர் வீற்றிருக்கின்றார். அவரை பார்க்கிறார். பார்த்த பொழுதே தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது சிவபெருமான். கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் அவன் என தேரினன் காண்க. அவன் தான் சிவபெருமான்னு தெரிஞ்சு போச்சுன்னார். அவர் எழுதுறது தானே இது. கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் அவன் என தேரினன் காண்க. சிவபெருமான்னு தெரிஞ்சு போச்சு. அவரை பெருமான் வருகன்னு கூப்பிடுகிறார். வான் கூப்பிட்டாராம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ணப்பணித்தன்னை வா என்ற வான்கருணை. வான் கூப்பிட்டார். போனார். அவருக்கு எல்லா விதமான தீட்சைகளையும் செய்கின்றார். எல்லா விதமான தீட்சைகளையும் செய்த பிறகு அவருக்கு அந்த ஆனந்த அனுபவம் நிகழ்கிறது. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எல்லாமே போயிடுச்சுட்டார். அதுக்கப்புறம் அவர் அந்த அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலையாகிய துரியாதீதத்திற்கு போய்விட்டார். நல்லா தெளிவாக கேட்குறீங்களா? அப்போ அந்த துரியத்திலிருந்து துரியாதீதம் போகிற பொழுது, அந்த தீட்சை கொடுத்து ஆனந்த அனுபவம் வருகிற பொழுது அந்த திருக்காட்சியை காணுகிறார். பெருமானும் பெருமானை சுற்றி அடியார்களையும் அப்பொழுது பார்க்கிறார். பெருமானை சுற்றி அடியார்கள் இருக்கிறார்கள். அவர் கூடவே வந்த அடியார்கள். அந்த அடியார்களை பார்க்கிறார், இவரையும் பார்க்கிறார். ஆனந்தம் அவருக்கு ஏற்பு தொலைதொரும் ஏற்றினன். அந்த ஆனந்தத்திலே தன்னை இழந்தார், தன்னை மறந்தார். என்னை நான் என்பது அறியேன், இரவு பகலாவதும் அறியேன், என்னை மத்தொன்மத்தனாக்கி. தன்னை மறந்தார், ஆனந்த அனுபவத்திலே போனார். காலம் போனது, பெருமான் போய்விட்டார். திரும்ப விழித்து பார்க்கிறார். திரும்ப விழித்து பார்க்கிறார். பார்த்தா சிவபெருமான் இல்லை, அடியார்கள் இருக்கிறார்கள். அந்த அடியார்கள் எல்லோரையும் பார்க்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது சிவபெருமான் அடியார்களை தமக்காக விட்டு சென்றிருக்கிறார் என்று. உடனே என்ன செய்கின்றார்? அந்த அடியார்களை வணங்குகிறார். அந்த அடியார்களை அழைத்து போக சிவபெருமான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அந்த அடியார்கள் எல்லோரும் பெருமானுக்காக காத்திருப்பது தெரிந்தவுடன் அவர்களை அழைத்து போகும்போது தன்னையும் அழைத்து போவார் என்று காத்திருந்தார். அப்பொழுது அவர் செய்தது, பெருமானுடைய திருவடியை ஒரு பீடத்திலே பிரதிஷ்டை செய்து அந்த திருவடியையே வணங்கி கொண்டு இருந்தார். அதுதான் மணிவாசகர் எழுந்தருளச் செய்த பீடம். அதைத்தான் இன்றைய தினம் திருப்பெருந்துறையிலே நீங்கள் போகிற பொழுது மணிவாசகருக்கு நேர் எதிராக இருக்கின்ற அந்த திருவடி பீடம் மணிவாசகர் சமைத்தது. அங்கே அதை சமைத்து அங்கேயே இருந்தார். அந்த நேரத்திலே அதை வழிபாடு செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஆனந்தமயமான அனுபவத்திற்கு செல்வதும் பிறகு மீண்டும் அந்த அனுபவத்திலே பாடல்கள் செய்வதுமாக அங்கே இருந்தார். அந்த அடியார்களெல்லாம் ஒரு நாள் பெருமானுடைய திருவாக்கு கேட்டது. இங்கு இருக்கும் அடியார்கள் எல்லாம் எம்முடன் வருக, வாதவூரன் இங்கேயே இருக்க எம்முடைய ஆணை வரும் வரை என்று கேட்டது. அத்தனை அடியார்களும் அங்கே எழுந்த ஒரு தீயிலே அவர்கள் எல்லோரும் சென்று ஒடுங்கினார்கள் ஒவ்வொருவராக. அதை சொல்லுகிறார். அருட்பெரும் தீயில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன், அருட்பெரும் தீயில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன்
எல்லாரையும் அதில் ஒடுக்கி விட்டாருங்கிறார். இப்போ தனக்கு ஆணை வரும் வரை காத்திருக்கவும் என்று சொல்லிவிட்டார். இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அனலில் பட்ட புழு போல துடிக்கிறார். தன்னை அழைத்து கொண்டு போவார் என்று பார்த்திருந்த பொழுது அடியார்கள் இருக்கிறார்கள், தம்மை அழைத்து போவார்கள் என்று காத்திருந்தார். இப்பொழுது அடியார்களும் போய்விட்டார்கள். தன்னை பெருமான் அழைத்து போவாரா இல்லையா என்றே தெரியாது. அந்த நேரத்திலே புழு போல துடிக்கின்றார். மெய்தானரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கே என்று திருச்சதகம் முழுக்க பாடுகிறார். அன்பர் பெருமக்களே, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்பொழுது மணிவாசகர் இருக்கக்கூடிய மனநிலையிலே அவர் கோயில் கட்டி இருப்பாரா? கேள்வி நம்பர் 1. அவர் இருக்கிற மனநிலையிலே பெருமான் தன்னை விட்டு போனதை எண்ணி கண்ணீர் விட்டு கதறி, பெருமானே எம்மை விட்டு சென்றீரே, நான் அடியேன் இல்லை கொல்லோ, ஆண்டது இல்லையோ என்றெல்லாம் கேட்டு துடிக்கிற ஒருவர் கோயில் கட்டியிருப்பாரா? ஒரு வீடு கட்டும் பொழுது ஒரு பிளம்பர்கிட்டையும் கார்பெண்டர்கிட்டையும் மேஸ்திரிகிட்டையும் நம்ம படுற பாடு நமக்கு தெரியும். கோயில் கட்ட ஆரம்பிச்சிருந்தால் மணிவாசகருடைய நிலை எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். கட்டியிருப்பாரா? 1. நீங்கள் வீட்டுக்கு போய் பதில் யோசித்து சொன்னால் போதும், இங்கே சொல்ல வேண்டாம். 2. கோயில் கட்டியிருக்க வேண்டும் என்று கருதி இருந்தால் மணிவாசகர் கோயிலை எப்படி கட்டியிருப்பார்? சிவன் கோயிலை அவர் எப்படி சிவன் கோயிலை பார்த்திருக்கிறாரோ அப்படித்தான் கட்டியிருப்பார். நந்தி வைத்திருப்பார், பலிபீடம் வைத்திருப்பார், கொடிமரம் வைத்திருப்பார், கோயிலுக்குள்ளே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பார், இவ்வளவும் செய்திருப்பார். ஆனால் அந்த கோயில் அப்படி இருக்கிறதா? அப்படியானால் மணிவாசகர் அந்த கோயிலை அப்படி அமைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோமே. இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கிறேன், அந்த கோயில் உண்மையிலேயே யார் கோயில்? அந்த கோயிலிலே யாருக்கு உற்சவம்? யாரு எழுந்தருள பண்ணுகிறார்கள்? என்னங்க சத்தமாக சொல்லுங்க. மாணிக்கவாசகர் கோயில். அதனால் அங்கே நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, எதுவும் கிடையாது. நான் கேட்குறேன், மாணிக்கவாசகர் கோயிலை தனக்காக கட்டியிருப்பாரா? ஒரு கோயில் கட்டினா தனக்கு ஒரு கோயில் கட்டுவாங்களா? ஏன்னா அது மணிவாசகர் கோயில், அவருக்குத்தானே உற்சவமே அவருக்குத்தான், அவரைத்தான் எழுந்தருள பண்ணுகிறார்கள். பெருமானுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ சிவன் கோயிலை கட்டுகிறவர் சிவனுக்கு இல்லை கோயில் கட்டியிருக்கணும். அப்படின்னா அந்த கோயில் மணிவாசகர் கட்டி இருக்கிறாரா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, இப்போ அவர் எடுத்து வந்தது எந்த பணம்? அரசாங்க பணம். எதுக்கு எடுத்துட்டு வந்தார்? குதிரை வாங்க எடுத்துட்டு வந்தார். குதிரை வாங்க எடுத்து வந்த பணத்தை ஒரு கோயிலுக்கு செலவு பண்ணுகிற அளவிற்கு அவர் அரசாங்க பணத்தை கையாடல் செய்கின்றவரா? நான் கூட அரசாங்கத்தில் வேலை செஞ்சவன் தான். தினம் 3 கோடி ரூபாய்க்கு செக்கு போடுவேன். ஆமாம், எனக்கு தினம் காலையில் 10 மணிக்கு போனால் செக்கு புக்கு வரும். அதில் நிறைய செக் லீஃபு கையெழுத்து போட்டு, ஒரு கையெழுத்து போட்டு இருக்கும், 2வது கையெழுத்து நான் தான் போடணும். எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை கையெழுத்து ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. அத்தனை யார் யாருக்கு செக்குன்னு பார்க்குறதுக்கு கூட நேரம் இருக்காது. எல்லாம் 20 லட்சம், 30 லட்சம், 1 கோடி, 4 லட்சம், 7 லட்சம் இப்படி இருக்கும் செக்கெல்லாம். அப்போ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கையாளுகின்ற ஒரு பவர் இருக்கிறதுனால நானும் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு ஏதாவது செய்து விடலாமேன்னு ஒரு செக்கை கிழிச்சிருந்தேன்னு வச்சுக்குவோம். என் கதி என்ன இருக்கும்? ஏன் சீட்டு கிழிச்சிருக்கும். அப்போ நான் போய் மாணிக்கவாசகரே பணத்தை எடுத்து கோயில் கட்டினார், அரசாங்க பணத்தை, நான் கட்டினா என்ன தப்பு அப்படின்னு நான்
கேட்டால் சரியாக வருமா? அப்போ ஒரு பேடு ப்ரெசிடென்ஸு அவர் மணிவாசகர் செய்வாரா? அரசாங்க பணத்தை எடுத்து அது என்னதான் இருக்கட்டும், அது கோயில், அப்படியே கோயில் கட்டணும்னு நினச்சா பாண்டியன்ட்ட சொல்லி இங்கே ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லி அரசன்ட்ட சொல்லி ஒரு கோயில், அவன் சிறந்த சிவபக்தன். அப்போ அவர் கோயில் அரசாங்க பணத்தை எடுத்து கட்டினார் என்று சொல்லுவது அவர் மேல் சுமத்துகிற அபாண்டம் அல்லவா? மூணாவது. சரி, நாலாவது கேள்வி கேட்குறேன். இப்போ பாண்டியன் மணிவாசகரை எதற்கு கொடுமைப்படுத்தினார்? நீங்கள் சொல்லுங்க. குதிரை வாங்க எடுத்துட்டு போன பணம் என்ன ஆச்சு? ஏன் குதிரை வரல? அப்படி தானே? இப்போ கோயில் கட்டி இருந்தால் நல்ல தெளிவாகவே தெரியும். பணத்தை எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு தெரியும், கோயில் கட்டி இருக்கிறாருன்னு தெரியும். கோயில் கட்டினாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பணத்தை என்ன பண்ணேன்னு ஏன் கேட்டு அவரை சித்திரவதை பண்ணணும்? கோயிலை கட்டிட்டாருன்னு இல்லை இருக்கணும். அதுக்கு எதுக்கு சார் அவரை போய் இத்தனை எங்கே போச்சு பணம், எங்கே அந்த பணத்தை என்ன பண்ணேன்னு ஏன் தொந்தரவு பண்ணணும்? கோயில் கட்டினது தான் தெரியுமே. அப்போ பாண்டியன் அங்கே கோயில் இருந்திருந்தால் மணிவாசகரை அவன் சித்திரவதை செய்திருக்க மாட்டான், அவரை தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா கோயில் இருக்குன்னு தெளிவாக தெரியும், ஃபண்டு எங்கே போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவரை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? என்ன ஆச்சு பணம், எங்கே எடுத்துகிட்டு போனேன், ஏன் அவரை கொண்டு போய் வைகை மணல் கரையில் நிற்க வைக்கணும்? அப்போ பார்த்தால் எல்லாம் தெளிவாக பார்க்கிற பொழுது நீங்கள்லாம் யோசிச்சு தான் சொல்லணும், இம்மணிவாசகர் கோயில் கட்டி இருப்பாரா? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க சார். நாங்கள் இதை நினச்சி இப்படியே நினச்சி பழகிட்டோம். மணிவாசகர் அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டிட்டார்னு. அந்த மாதிரி எங்கேயாவது திருவாசகத்தில் வந்திருக்கா? சரி, ஃபைனலாக ஒன்று கேட்குறேன். இதுதான் நான் கேட்குற கடைசி கேள்வி. இப்போ அரசாங்க பணத்தை எடுத்து மணிவாசகர் கோயில் கட்டிட்டார், சிவன் கோயிலை கட்டிட்டார். பணம் இப்போ எங்கே போச்சு? சிவனுக்கு போச்சு. சரி, அப்படி தானே? சிவன் கோயில் கட்டிட்டார். இப்போ சிவபெருமான் என்ன பண்ணணும்? இவன் பணம் எங்காச்சு என்னாச்சுன்னு கேட்குறான். இந்த பணத்துக்கு இவனுக்கு குதிரையை கொடுக்கணும். அதுக்காக காட்டில் இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக்கி கொண்டு வந்த சிவபெருமான் பாண்டியனுடைய பணத்தில் தானே இவர் கோயில் கட்டினார். அதனால் காட்டில் இருக்கிற நரியை சிரமப்பட்டு குதிரையாக மாற்றுறதுக்கு பதிலாக காட்டில் இருக்கிற குதிரைங்களையெல்லாம் ஓட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்க வேண்டியது தானே. எதுக்கு பாண்டியனை ஏமாற்றணும்? என்னம்மா சொல்கிறது புரியுதா? பாண்டியனை எதற்கு ஏமாற்றம்? அவன் என்ன தப்பு செய்தான்? அவன் அரசாங்க பணம் எடுத்துட்டு போனது என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்குத்தானே செய்தானே தவிர பாண்டியன் என்ன தவறு செய்தான்? அப்ப இவர் அந்த நரியெல்லாம் குதிரையாக்கி கொண்டு வந்து கொடுத்து, அந்த நரியெல்லாம் குதிரையாகி வந்து அந்த குதிரைகளை எல்லாம் பார்த்து இவரை சிறை வச்சிருக்கிறான். வாத ஊர்லேயே குதிரையெல்லாம் வந்துருச்சு. குதிரையெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஆகா நம்ம மணிவாசகரை வாத ஊரரை தப்பான்னு நினச்சிவிட்டோம், அந்த குதிரையெல்லாம் வந்துருச்சு, அப்பா அவர்கிட்ட சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கப்பா, இந்த குதிரைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு வாத ஊரரை மரியாதையாக அழைச்சிட்டு வர்றான். வாத ஊருக்கு ஒன்றும் புரியல. குதிரையாவது காசாகுது, என்ன குதிரைங்கிறான். சரி எதையோ வந்து பார்ப்போன்ட்டு வராரு. வந்து நின்னா குதிரைகள்லாம் நிற்கிது, பெருசாக நிற்கிது. ஊர் எல்லையில் திரு ஆலவாயில் வந்து பார்க்குறான். அந்த குதிரைகளையெல்லாம் ஒவ்வொன்றும் இவ்வளோ உயரம் குதிரைகள்லாம். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, குதிரைகளை விட்டுட்டார். குதிரைகளை ஓட்டிட்டு வந்த அந்த வீரர்களையே பார்க்குறார். எல்லாம் அழகழகாக இருக்கிறான். இவர் வீரர்களை பார்க்கிறார். யார்? வாத ஊர். பாண்டியன் எதை பார்க்குறான்? இந்த குதிரைகள்லாம் பார்க்க அவ்வளவு அற்புதமாக இருக்கு இவனுக்கு. ஏன்னா எப்போவுமே டூப்ளிகேட்டுக்கு கவர்ச்சி ஜாஸ்தி இல்லையா? அதனால இதெல்லாம் டூப்ளிகேட்டா, அதனால இதில் ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்குறோம்.
அது காட்டில் இருக்கிற நிறைய கொண்டு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டுருக்காரு. எல்லாம் டென்ஷனில் இருக்குது. இவங்க எல்லாம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு தான் மாற்றுறானுங்கன்னு பார்த்தா திங்கிறதுக்கு கொள்ளு கொடுக்குறானுங்க பாவி பசங்க அப்படின்னுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற வீரர்கள் எல்லாருமே, குதிரை வீரர்கள் எல்லாமே பூதகணங்களை அழிச்சிட்டு வந்துட்டார். எல்லா பூதகணங்களுக்கும் அந்த குப்பாயம் ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார். அதுக்கெல்லாம் முழங்காலுக்கு மேலேயே ட்ரெஸ்ஸு போட்டதில்லை. அதுங்களுக்கு எல்லாம் நீண்ட குப்பாயத்தை போட்டு விட்டு அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்றைக்கி தான் ஃபுல் ட்ரெஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னு எல்லா வீரர்களும் மணிவாசகர் இப்படியே பார்க்குறார். எல்லா வீரர்களையும் பார்க்கிறார். எல்லா வீரரும் அழகாக இருக்கார். இதில் நம்மால் எங்கே இருக்கிறாருன்னு தேடுறார். நம்மால் இங்கே எதுலேயே இருக்கார். நம்மால் இருக்கிறாருங்க. அவர் ஓட்டிட்டு வந்த குதிரை மட்டும்தான் ஒரிஜினல். வேதத்தை குதிரையாக ஓட்டிகிட்டு வந்திருக்கிறார். அந்த ஒரிஜினல் குதிரைக்கு பக்கத்தில் நிற்கிறார். இவர் தேடுறார். இவர் என்ன பண்ணார், நம்மளை தேடுறான் இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்படியே குதிரைக்கு பக்கத்தில் அப்படின்னார். இந்த கணப்பு கணச்ச உடனே மணிவாசகர் வாத ஒரு இப்படியே அந்த கணச்சவரை பார்த்தார். அந்த கணச்சவர் என்ன பண்ணார், அப்படியே இந்த குதிரைக்கு கட்டி இருக்கிற அந்த கொள்ளு பைய மொக்கணின்னு பேர், அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி இந்த குப்பாயத்தை இப்படி ஓப்பன் பண்ணி காட்டினார். உள்ள தழல் மேனி, மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும்னார். பெருமாள் வந்திருக்காருன்னார். உடனே சிவபெருமான் அப்படின்னார். இந்த குதிரைகளை எல்லாம் கொடுத்துட்டு போனார். எல்லா குதிரையும் ஒன்று லாயத்தில் கட்டினான். ராத்திரி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா ராத்திரி ஊழையிட்டு நான் கேட்குறேன், பாண்டியன் என்ன தப்பு பண்ணான்? அவனுக்கு போய் இந்த குதிரையெல்லாம் கொடுத்து அதில் பகல் முழுக்க ஒன்றும் சாப்பிடாம வெறியாகி பக்கத்தில் இருக்க குதிரையெல்லாம் கடித்து ரத்தத்தை குடித்து இருக்கிற குதிரையும் கொண்டு எல்லாம் ஓடிடுச்சு. அப்போ சிவபெருமான் ஏமாற்றுவாரா? அவருக்கு தான் பணம் வந்துருச்சே, அவர் கோயிலை தானே கட்டி இருக்கார், அப்புறம் எதுக்கு பாண்டியனை ஏமாற்றணும்? அவன் பணம் தனக்கு வந்துருச்சு. அப்போ உண்மையான ஒரிஜினலை குதிரை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? மெனக்கட்டு நிறைய குதிரை ஆக்கின ஒரு ஒரிஜினல் குதிரையை கொண்டு வந்து கொடுத்துருக்க முடியாதா? கொடுக்கல. அப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னா, பணம் தனக்கு வரல. அவர் பணம் தனக்கு வந்திருந்தா கொடுத்துருப்பார். அது கோயில் கட்ட வரல. கூட வந்த நரிங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ புரியுதா எது நரி எது பரின்னு? இவர் பணம் எங்கே போச்சுன்னு தெரியுதா? யோசிக்கணும். அந்த கூட வந்த அதிகாரிகள், கூட வந்தவர்கள், அவர்கள் கஸ்டடியில் தான் அந்த பணம் இருந்தது. இவர் உள்ளே போனார், தன்னை இழந்தார், அந்த சிவ நிலையிலேயே இருந்தார், சிவானந்த பூதியிலே நிறந்தார். அதனால் என்னை நான் என்பது அறியேன், இரவு பகலாவது அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உண்மத்தனாக்கிங்கிறார். அன்பர்களே, ஆகையினாலே இந்த கோயிலை பிறகு மணிவாசகர் யார் என்கிற உண்மையை வைகை கரையிலே வந்து பெருமான் சொன்னார். ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். அதை எழுதுகிறார் மணிவாசகர் பெருமான் வரலாறு. அப்போ அதில் சொல்லுகிற அந்த முறைப்படி பார்த்தால் அந்த கோயிலை பிறகு பெருமானுடைய அனுமதி பெற்று கட்டியவன் பாண்டிய மன்னன். அவன்தான் கட்டு. அதனால் பாண்டிய மன்னன் கட்டியதினாலே அது சிவபெருமானுக்காக கட்டாமல் மணிவாசகருக்காகவே கட்டினான். அவன்தான் மணிவாசகர் விழாவை தொடக்கி வைத்தான். மணிவாசகர் ஏன் என்று சொன்னால், தில்லையிலே ஒன்றுபட்டார் என்று தெரிந்த உடனேயே இந்த திருக்கோயிலில் மணிவாசகருக்கே உற்சவம் என்று வைத்தான். அவன் கட்டிய கோயில் தான் மணிவாசகர் இங்கே நிற்க எதிர்த்தார் போல் அவர் அமைத்த திருவடி பீடம் இருக்க அதையே திருக்கோயிலாக கட்டினான் பாண்டிய மன்னன். அதற்கு பிறகு வந்தவர்களெல்லாம் அந்த கோயிலை பெரிதுபடுத்தினார். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே, ஈரிலா கொடுஞ்சுடற்குன்றே, மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை வந்த, இல்லையா?
அவருடைய அந்த மறையும் மறையின் பொருளுமாக வந்து என் மனத்தினே சிறை பெறான் நீர்போல் என் சிந்தை வாய் பாய்ந்த திருப்பெருந்துறை உரை சிவனே. திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கக்கூடிய எங்கள் பெருமானே, அவர்தான் திருப்பெருந்துறை என்கிற அந்த திரு நாமத்தையும் சூட்டியவர். பெருமான் குறிப்பிட்டதுனாலே இந்த இடத்திற்கு திருப்பெருந்துறை என்று பெயர் வந்தது. இறைவா நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. பெருமானே, இதுவரைக்கும் சிந்தையிலே இருந்தாய், இப்பொழுது என்னுடைய உடல் முழுவதும் உன்னுடைய இடமாக கொண்டாய். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. கோதிலா அமுதுன்னர். கோதுன்னா என்னங்க அர்த்தம்? கோதுன்னா என்ன அர்த்தம்? கோது அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். கோது எடுத்து பழச்சுளையில் அந்த சுளையோடு இருக்கிறதுக்கு கோதுன்னு பேர். இந்த நார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த சுளையை சாப்பிடும். இந்த அமுதுன்னு அவரை சொல்ல வந்தார், கோதிலா அமுதேன்னாரு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அமுது இருந்தது, பார்க்கடல் அமுது. அது நஞ்சோடு கலந்த அமுது, அது கோதுடைய அமுது. அதை பார்க்கடலிலே கடைந்தார்கள் திருமால் உள்ளிட்ட தேவர்கள். திருமால் உள்ளிட்ட தேவர்கள் கடைகின்றார்கள். அசுரர்களை கூட்டணி சேர்த்து கொண்டார்கள், கடைந்தார்கள். அவர்கள் அதிலிருந்து அமுது வரும் என்று கருதினார்கள். ஆனால் வந்தது நஞ்சு. நஞ்சு வந்த உடனேயே எதிர்பார்க்கல இவங்க. ஆளாளுக்கு ஓடுகிறார்கள். எல்லாத்துக்கும் முன்னாலே கேப்டன் ஓடுறார். யார் கேப்டன்? திருமால். அவர் முதல்ல ஓடுறார். அப்பா என்னப்பா இவ்வளோ வேகமாக ஓடுறியோ, உங்களை பிடிக்க முடியலையேன்னு பின்னாலேயே புள்ள பிரம்மா ஓடுறார். எங்கப்பா ஓடுறீங்க? அதாண்டா மவனே எனக்குன்னு தெரியல, போபால் கேஸ் மாதிரி துரத்திக்கிட்டு வருது, மூச்சு விட முடியல, விஷம் என்ன பண்ணுறது? அப்போ தான் பிரம்மா சொன்னார், அப்பா எனக்கு ஒரு விஷயம் இப்போ தெளிவாகுது. என்னென்ன, இத்தனை பேர் இங்கே அமுதம் எடுக்கிறதுக்காக வந்து கூடமே ஒருத்தர் வல்ல கவனிச்சிங்களான்னார். யாருடான்னு? சிவபெருமான் வல்ல. ஏன்? சிவபெருமானுக்கு அமுது தேவை இல்லை. யாருக்கு அமுது தேவையில்லையோ அவர்களை நஞ்சு ஒன்றும் பண்ணாது. யாருக்கு இன்பம் தேவையில்லையோ அவர்களுக்கு துன்பம் ஒன்றும் பண்ணாது. இதுதான் லாஜிக்கு. எனக்கு இன்பம் வேண்டான்னா துன்பம் டாட்டா சொல்லிட்டு போயிடும். துன்பம். இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். வள்ளுவர் சொன்னார். வள்ளுவரை போய் கேட்குற பொழுது துன்பம் இருக்காமல் இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். நீ இன்பப்படாமல் இரு, துன்பம் வராதுன்ட்டார். இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லன். இங்கே எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்பம் என்பது துன்பத்தோடு தான் வரும். ஒரு பக்கம் இன்பம்னு இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்த பக்கத்தை இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா துன்பம் இருக்கும். ஏன்னா இது இருமை உலகம். இரவு பகல், ஒளி இருள், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, நட்பு பகை, ஒற்றுமை பிரிவு, எல்லாம் ரெண்டு ரெண்டு தான் இங்கே. அதனால் இந்த உலகத்துக்கே இருமை உலகம்னு பேர். இந்த இருமை உலகத்தில் இன்பம் துன்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருகிறதோ அப்படி வந்து தான் தீரும். அப்போ இந்த இரண்டிலிருந்து விடுபடுவதற்கு இரா பகலற்ற இடத்திலே இருக்கை. அது என்னன்னு கேட்டார், இன்ப துன்பத்திற்கு ஆளாகாமல் எது வந்தாலும் சரி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே என்று இருத்தல். ஆகையினாலே இந்த இருமை நிலை என்று சொல்லக்கூடிய இந்த இருமை நிலையிலிருந்து இருமையுள் ஒருமையினார் திரு எழுக்கூற்றிருக்கையில் ஞானசம்பந்த பெருமான். அந்த இருமையில் ஒருமை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைதான் மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். அப்போ இந்த அமுதத்தை நம்ம பெறுவதற்கு இங்கே பெருமான் வரவில்லை என்றால் அவரை நஞ்சு ஒன்றும் பண்ணாது என்று சொல்லுகிறார் இல்லையா? அமுதம் தேவையில்லை. அப்போ நம்மளாம் எங்கே போகிறதுன்னாரு, சிவபெருமான்கிட்ட தான் போகணுன்னு அத்தனை பேரும் போய் நின்றார்கள். சிவபெருமான் கேட்டார், என்ன எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க, எலெக்ஷனான்னு கேட்டார்.
இல்லைங்க சாமி, நாங்கள் பார்க்கடலை கடைஞ்சோம் அப்படின்னாங்க. சாமி கேட்டார், சும்மா இருக்கிற கடலை எதுக்கு கடைஞ்சிங்கன்னார். இல்லை, அமுதம் பெறணும்னு கடைஞ்சோம், வந்துதான்னார். நஞ்சு தான் வந்தது. சுந்தரா அப்படின்னார். சுந்தரர் பக்கத்திலே நிற்கிறார். அப்படி பார்த்தார். சாமின்ட்டு போனார் வெளியில். இவங்க எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. கைலாயத்துக்குள்ளே வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கு. போய் அந்த நஞ்சு முழுக்க திரட்டி உள்ளே கொண்டு வந்தார். என்ன ஆச்சுன்னார். சாமி கொண்டு வந்துருக்கிறேன்னாரு. லேகிய மாதிரி உருட்டி கொண்டு வந்துட்டார். எல்லோரும் ஆனாங்க. பயப்படாதீங்க. அந்த அதை வாங்கி அப்படியே வாயில் போட்டார். அப்படியே தொண்டையிலேயே நிறுத்திக்கிட்டார். ஒன்று முழுங்கலாம், இல்லை வாயில் வச்சுருக்கலாம். கண்டத்தில் நிறுத்துறது 5 கண்டத்தில் சிவபெருமானை தவிர ஒருத்தரும் செய்யலை. இங்கேயே நிறுத்திக்கிட்டார். கவலைப்படாதீங்க போங்கன்னார். போய்ங்க போய் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? நம்மை பயமுறுத்திய நஞ்சையே அமுதாக்கினாரே இந்த பெருமான், இனிமேல் தனியாக ஒரு அமுது வேணுமா? இதுதானே நமக்கு அமுதுன்னு இங்கேயெல்லாம் இருந்திருக்கணும். அவன் திரும்ப கடைய போகிறான். திரும்ப கடைஞ்சி அமுதத்தை எடுத்தாங்களே, வந்தாங்களா அப்பயாவதுன்னா வரல. ஆளுக்கு ஆள் ஷேர் தகராறு. நஞ்சு வந்தப்போ சிவபெருமான்கிட்ட வந்தாங்களே, அப்போ அமுது வந்தவொடனே எங்கே வந்திருக்கணும்? சிவபெருமான்கிட்ட வந்திருக்கணும். இப்போ நமக்கு கஷ்டம் வந்தால் சாமிகிட்ட போவோம். கொஞ்சம் சௌரியமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நவடேஸ் ஐ டோன்ட் ஹவ் டைம் டு கோ டு டெம்பிள் சார் அப்படின்னு விடுவோம் இல்லையா? அதே மாதிரி இவங்களும் இப்போ இந்த அமுது நஞ்சு கலந்த அமுது. நஞ்சோடு கலந்த அமுதை சொல்கிறார் இல்லையா? ஞானசம்பந்தர் சொல்லுகிறார் இல்லையா? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். கடல் தடில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வெதியன்னே. கடல் தடில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வெதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொண்டமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் அவடு துறை அரணே. இதே கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சு. அப்படி அமுதோடு கலந்த நஞ்சு பார்க்கடலில் வந்தது. ஆனால் நஞ்சு கலவாத ஒரு அமுது இருக்குமானால் அது சிவபெருமான் என்கிற அமுதுதான் என்பதனாலே கோதிலா அமுதே, அது கோதிலா அமுது. அதை திருவண்ட பகுதியில் சொல்லுகிற பொழுதும் சொல்லுவார். ஒள்ளிய கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். எண்ணில் கருணை வான் தேன் கலக்க அருளொடு பராவமுது ஆக்கினன். பிரமன் மாலறியா பெற்றியோனே. பிரமனும் மாலும் அறியாத ஒரு அமுதத்தை சிவபெருமான் என்னை வைத்து இந்த உலகத்திற்கு தந்தான். அருளோடு பராவமுது ஆக்கினன் என்று சொல்லுகிறார். என்னை ஆயத்தப்படுத்தி உன்னை தயார்படுத்தி எனக்கு அருள் வழங்கி என் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு பரா அமுது தந்தான். அந்த அமுது பரா அமுது. பரா அமுது என்றால் பரவுகிற அமுது. அந்த அமுது எது என்று கேட்டால் திருவாசகம் என்கிற அமுதை என்னை வைத்து சிவபெருமான் வழங்கினான். அந்த அமுது பரா அமுதுன்னார். மித்த அமுது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும். ஆனால் இந்த அமுது இருக்க ஓதுறவர்கள், ஓத கேட்கிறவர்கள், ஓத கேட்பதற்காக ஏற்பாடு செய்தவர்களோடு சேர்ந்து லைட்டு மைக்கு போட்டு உதவி பண்ணவர்கள், வருகிறவர்களுக்கெல்லாம் துண்டு போட்டவர்கள், இந்த மேடையை அலங்கரித்தவர்கள், இந்த நடராஜரை அலங்காரம் செய்தவர்கள் என்று 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 எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு திருவாசகம் போதினால் அத்தனை பேருக்கும் சென்று சேருகிற அமுது பராமுது. அந்த பராமுதை இன்றைய தினம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான அறக்கட்டளை சபரி டைமண்ட்ஸ், பேரில் மட்டும் டைமண்ட்ஸ் இல்லை, ஐயாவுடைய உள்ளமும் வைரம். அவங்க வீட்டில் எத்தனை வைரம்
சோபனா அம்மாவை பற்றி சொல்லணும்னா தனியாகவே சொல்லணும். என்ன அன்பு அடியார்கள், அந்த அடியார்களெல்லாம் அந்த அன்பை நுகர்ந்தார்கள். எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி இன்றைய தினம் நாம் 2 பேரையும், சுந்தரர் மாணிக்கவாசகர் இருவரையும் குறைவா நிறைவாக சிந்தித்தோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். அடியேன் எழுதின திருவாசகத்திற்கு குறிப்புரை எழுதியிருக்கிறேன். பொழிப்புரை இல்லை, திருவாசகம் முழுமைக்கும் குறிப்புரை எழுதியிருக்கிறேன். ஞானத்திரள் பத்திரிகை பற்றி ஐயா சொன்னாங்க. இதே மாதிரி ராசாங்க சமயம் ஐயா சொன்னாங்க. அந்த நூல்களும் இருக்கிறது, வேணுங்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. வந்திருந்த அத்தனை பேர்களுக்கும் பெருமானுடைய பெருங்கருணை உரித்தாகும். நீங்கள் அத்தனை பேரும் தவசீலர்கள். உங்களுக்கு சிவபெருமான் நினைத்ததெல்லாம் அளித்து இந்த புது வருடத்திலே உங்கள் வாழ்வு சிறக்க, இனி வரும் நாட்களிலே எல்லா துயர்களும் மறைந்து நீங்கள் நல்ல சிறப்பான வாழ்வும் வளமும் பெற வாழ்த்தி இதை இனிதே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.